Hey learners, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா மைனிங். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மைன்ன்ற வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். மைன் அப்படின்றது ஒரு பொருளை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு மைன், தங்கத்தை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் ஃபார் சம் மெட்டீரியல்ஸில் இருந்து. அதே தான் டேட்டா மைனிங் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை நாலேஜை நம்ம ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸை தான் டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா மைனிங் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் சம் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன், மெஷின் லேர்னிங், இந்த மாதிரியான நிறையா டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, டேட்டாவை நம்ம எதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதனால என்ன யூஸ் இருக்குது? ஆமாங்க, டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால நிறைய யூஸஸ் இருக்குது. லைக் ஒரு டேட்டாவை லார்ஜ் டேட்டா செட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்மளால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும் அண்ட் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஒரு டேட்டாஸ்க்கு பிட்வீனில் இருக்க ரிலேஷன்ஷிப்ஸையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்மளால் ட்ரெண்ட்ஸை மேக் பண்ண முடியும். ஒரு டேட்டாவை வச்சு ப்ரிடிக்ஷனும் மேக் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் டேட்டா மைனிங் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்தராக நம்ம சேனலில் டேட்டா மைனிங்கை பற்றி எல்லா டாப்பிக்கையும் பேச போகிறோம். இது மாதிரி உங்களுக்கு என்ன டாப்பிக்லாம் வேணுன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ்.